அம்மா சொல்லுங்கம்மா. குட்டி பங்காளி விட்டு கல்யாணம் பண்ணிக்கு அப்படியே போயிட்டு வந்துரு. இல்லைங்கம்மா, கொஞ்ச நாளைக்கு சொந்தக்காரங்க விசேஷத்துக்கெல்லாம் எதுவுமே நான் போகல. நீங்க போயிட்டு வந்துருங்க. தோட்டத்துல தண்ணி கட்டணும்டா. தண்ணி நான் கட்டிக்கிறேன், நீங்க போயிட்டு வந்துருங்க. அக்கா இந்த சேரி எவ்வளவு? அம்மாக்கு தானே, அனுசரிச்சு போட்டுக்கலாம், எடுத்துக்கப்பா. என்னப்பா எப்ப பார்த்தாலும் உங்க அம்மாவுக்கே எடுத்துட்டு இருக்க, பொண்டாட்டிக்கு எப்ப எடுக்க போற? கல்யாணம் இது பண்ற ஐடியா இருக்கா? வயசு 35க்கு மேல ஆகுது, சீக்கிரம் ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுப்பா. இப்படியே பச்சை வேட்டி கட்டிட்டு சாமியாரா போலான்ட்டு முடிவு பண்ணிட்டியா? சீக்கிரம் எங்களுக்கு எல்லாம் கல்யாணச்சோறு போடுங்கடா. நான் இன்னொரு நாள் எடுத்துக்கிறேன்க்கா. ஏப்பா நான் ஏதாவது தப்பாக்கி இது கேட்டனா? நீங்க மட்டும் இல்லக்கா, நாங்க போற பக்கம் எல்லாருமே உங்கள மாதிரிதான் கேக்குறாங்க. 80-90களில் குடும்பத்துக்கு ஆண் வாரிசு தான் வேணும்னு பெண் குழந்தைகளை கருக்கலைப்பு செஞ்சதோட விளைவுதான் எங்களை மாதிரி பசங்களுக்கு கல்யாணம் ஆகாமையே போயிடுச்சு. ஏன் உங்க குடும்பத்திலயும் அதானே பண்ணீங்க? தப்பையெல்லாம் நீங்க பண்ணிட்டு எங்களை போய் கிண்டலும் கேலியும் பண்றீங்களே. எங்களுக்கு ஆசைகள் இருக்குக்கா. என் வயசு பசங்கள்லாம் குடும்பத்தோட போகும்போது சே நமக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் அமையாதா அப்படின்னு நிறைய நாள் மனசுக்குள்ள அழுதுருக்கோம். இந்த மாதிரி கேலியும் கிண்டலும் பண்றதுனாலதான் பல வீட்டு விசேஷங்களுக்கு போறதுக்கு எங்களுக்கு பிடிக்கிறது இல்லக்கா. இனிமேலாவது எங்களை எல்லாம் அந்த மாதிரி கேட்காதீங்கக்கா. அந்த வலி சொன்னா புரியாது, எங்களை மாதிரி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சாரிப்பா, உங்களுக்குள்ள இவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. இனிமே யாரையும் இப்படி நான் கேட்க மாட்டேன்ப்பா. ஒரு நிமிடம் அவர்களினிடத்திலிருந்து யோசித்து பார்ப்போம். அப்போதுதான் அவர்களின் வலி நமக்கு புரியும்.